Hi friends, welcome to Clickbox Tamil. நீங்க Windows உடைய நியூ லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ண யூசரா இருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நியூ லேப்டாப்ல பேசிக்கா பண்ண வேண்டிய செட்டிங்ஸ், ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸை எப்படி ஸ்கிராட்ச்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணி விண்டோஸ் சிஸ்டமை ஆப்டிமைசேஷன் பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் பேசிக்காகவே இப்போ வர நியூ லேப்டாப்ஸில் விண்டோஸ் 11 தான் டிஃபால்ட்டாக இருக்கிறதால நீங்கள் ஒன்ஸ் சிஸ்டமை ஆன் பண்ண உடனே இந்த மாதிரியான லாங்குவேஜ் ஸ்க்ரீன் வரும். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ற லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் கீபோர்ட் லாங்குவேஜையும் யூஎஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் செக்கிங் அப்டேட்ஸ் என்ற ஆப்ஷன் வந்த அப்புறம் இந்த மாதிரியான லெட்ஸ் நேம் யுவர் டிவைஸ் என்ற ஆப்ஷன் வரும். இங்கே உங்களுடைய சிஸ்டமில் விசிபிள் ஆக வேண்டிய யூசருடைய நேமை நீங்கள் இங்கே செட் பண்ணலாம். இல்லைனா ஜஸ்ட் ஸ்கிப் ஃபார் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் லேப்டாப்பை பர்சனல் யூஸ் பண்ற யூசரா இருந்தா செட்டப் ஃபார் பர்சனல் யூஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க ஆர்கனைசேஷன் த்ரூ இந்த லேப்டாப்பை வாங்கியிருந்தாலோ இல்ல ஸ்டூடெண்டா இருந்தாலோ செட்டப் ஃபார் ஒர்க் ஆர் ஸ்கூல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அண்ட் யூசுவலாவே இந்த ஸ்கிரீன்ல சைன் இன் என்ற ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணி உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸ் ஆர் மைக்ரோசாஃப்ட் உடைய இமெயில் அட்ரஸை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா லாகின் பண்ணலாம். பட் மைக்ரோசாஃப்ட் இமெயில் ஐடி இல்லாத யூசர்ஸ் உங்களுடைய ஜிமெயில் த்ரூ நீங்க லாகின் பண்றதால 5 GB ஆஃப் ஃப்ரீ OneDrive ஸ்பேஸ் அண்ட் ஆஃபீஸ் 365 உடைய ஆன்லைன் வெப் ஃப்ரீ வெர்ஷனையும் நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணலாம். அதனால உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி சைன் இன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி உங்க சிஸ்டமை லாகின் பண்ணுங்க. அண்ட் நீங்க இங்க சைன் இன் பண்ணாம ஜஸ்ட் லோக்கல் அக்கௌண்ட் த்ரூ நீங்க லாகின் பண்ணணும்னா நீங்க Shift+ F10 கீயை பிரஸ் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டை ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஸ்கிரீன்ல ஷோ ஆகிற அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கிற கமாண்டை நீங்க ரன் பண்றதால உங்களுடைய சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆயிட்டு திரும்பவும் இந்த சேம் ஸ்கிரீன் ஓபன் ஆகும். பட் இந்த ஸ்கிரீன்ல ஜஸ்ட் சைன் இன் மட்டும் இல்லாம ஸ்கிப் நவுன்ற ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க ஸ்கிப் நவுன்ற ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரியான வர ஸ்கிரீன்ல ஜஸ்ட் உங்களுடைய லாகின் டீடைல்ஸை ஃபில் பண்ணிட்டு நீங்க ஈஸியா லோக்கல் அக்கௌண்ட்ல லாகின் ஆகலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க விண்டோஸ் சிஸ்டம்ல லாகினை கிரியேட் பண்ணிட்டு சிஸ்டமை லாகின் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்டா பண்ண வேண்டியது எல்லா நியூ லேப்டாப்லயுமே ஒன்லி சி டிரைவ் மட்டும் அவைலபிளா இருக்கிறதால நம்மளுடைய பர்சனல் டேட்டாவையும் நம்ம சி டிரைவ்ல தான் ஸ்டோர் பண்ணணும். இட் மீன்ஸ் டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ்ல தான் ஸ்டோர் பண்ணணும். இன் கேஸ் ஃபியூச்சர்ல விண்டோஸ் கரப்ட் ஆயிட்டா நம்ம விண்டோஸை ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது சி டிரைவ்ல நம்ம ஸ்டோர் பண்ண எல்லா டேட்டாவுமே பெர்மனண்டா எரேஸ் ஆயிடும். அதனால சி டிரைவை நம்ம ஜஸ்ட் ஸ்பிளிட் பண்ணி இன்னொரு டிரைவ் கிரியேட் பண்ணி பர்சனல் டேட்டா எல்லாத்தையுமே நம்ம அந்த டிரைவ்ல ஸ்டோர் பண்றதால விண்டோஸ் கரப்ட் ஆன அப்புறம் சிஸ்டமை நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணாலும் நம்ம அதர் டிரைவ்ல ஸ்டோர் பண்ண டேட்டா எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாம அப்படியே இருக்கும். அதனால சி டிரைவ்ல இருந்து எப்படி இன்னொரு டிரைவை சிங்க் பண்ணி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் மெனு மேல ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ற ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணி டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்கிரீனை ஓபன் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்கிரீன்ல டிஸ்க் 0ன்ற டிரைவ் தான் நம்மளுடைய ஹார்ட் டிரைவ். ஸோ இங்க சி டிரைவ் மேல ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு சிங்க் வால்யூம் என்ற ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்கிரீன்ல என்டர் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் டு சிங்க் இன் எம்பின்ற ஆப்ஷன்ல தான் நம்ம சிங்க் பண்ண போற டிரைவ் உடைய வேல்யூவை என்டர் பண்ணி சிங்க் பண்ண போறோம். ஸோ பேசிக்காவே நம்ம சி டிரைவ்ல நிறைய சாஃப்ட்வேர்ஸை ஃபியூச்சர்ல இன்ஸ்டால் பண்ணுவதால மினிமம் 100ல இருந்து 150 GB வரலையும் மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் நீங்க நியூ டிரைவை 100, 200 ஆர் 300 GB நீங்க கிரியேட் பண்ணணும்னா 1 GB உடைய வேல்யூவான 1024 கூட மல்டிஃபை பண்ணி உங்க வர வேல்யூவை இந்த ஸ்ரிங்க் ஆப்ஷன்ல என்டர் பண்ணி நீங்க ஈஸியா டிரைவை கிரியேட் பண்ணலாம். ஸோ என்னுடைய சி டிரைவ் ஜஸ்ட் 65 GB இருக்கிறதால நான் ஜஸ்ட் 10 GB டிரைவை எப்படி கிரியேட் பண்றதுன்னு காட்டுறேன். ஸோ 1 GB உடைய வேல்யூ 1024ன்றதால மல்டிஃபை பண்ணி எப்படி கிரியேட் பண்றதுன்னு காட்டுறேன். ஸோ சிங்க் பண்ண டிரைவ் உடைய வேல்யூவை என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் சிங்க்ன்ற ஆப்ஷன் மேல கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் என்ற டிரைவ் கிரியேட் ஆகும். ஸோ இங்க கிரியேட் ஆகிற அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் மேல ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ண அப்புறம் இங்க அவைலபிளா இருக்கிற டிரைவ் உடைய லெட்டர்ஸையும் நீங்க செலக்ட் பண்ண அப்புறம் வால்யூம் லேபிள்ல டிரைவ் உடைய நேமையும் ரீநேம் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க இந்த ப்ராசஸை ஃபினிஷ் பண்றதால சி டிரைவ் மாதிரியே இன்னொரு டிரைவையும் சிஸ்டம்ல கிரியேட் பண்ணலாம். தென் உங்களுடைய சிஸ்டம்ல இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிட்டு செட்டிங் ஸ்கிரீனை ஓபன் பண்ணுங்க. செட்டிங் ஸ்கிரீன்ல விண்டோஸ் அப்டேட்னு சர்ச் பண்ணி ஜஸ்ட் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் என்ற ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணி உங்களுடைய சிஸ்டம்ல அவைலபிளா இருக்கிற எல்லா அப்டேட்ஸையும் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ எப்பவுமே விண்டோஸ் சிஸ்டமை அப் டு டேட்டா வச்சா மட்டும்தான் சிஸ்டம் பிரைவசி அண்ட் செக்யூரா இருக்கும். அதனால விண்டோஸ் சிஸ்டமை எப்பவுமே அப் டு டேட்டா வைங்க. தென் அடுத்ததா செட்டிங் ஸ்கிரீன்ல நோட்டிஃபிகேஷன்ன்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ல ஆல்ரெடி சிஸ்டம்ல இன்ஸ்டாலா இருக்கிற அன்வான்டட் ஆப்ஸ் உடைய நோட்டிஃபிகேஷன்ஸை ஜஸ்ட் டர்ன் ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆப்ஸ் உடைய நோட்டிஃபிகேஷனை மட்டும் ஜஸ்ட் டர்ன் ஆன் பண்ணி வைக்கிறதால அன்வான்டட் நோட்டிஃபிகேஷன் பாப்அப்ஸை நீங்க ஈஸியா அவாய்ட் பண்ணலாம்.
தென் அடுத்ததா செட்டிங் ஸ்கிரீன்ல ஆப்ஸ் செக்ஷன்ல இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் என்ற ஆப்ஷன்ஸ்குள்ள அவைலபிளா இருக்கிற அன்வான்டட் ஆப்ஸை சிஸ்டம்ல இருந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா டிஃபால்ட்டாவே நியூ லேப்டாப்ஸ்ல அன்யூஸ்ட் அண்ட் அன்வான்டட் ஆப்ஸ் நிறையவே இருக்கும். அண்ட் நீங்க பர்சனலா ஃபீல் பண்ற அன்யூஸ்ட் ஆர் அன்வான்டட் ஆப்ஸ் ஏதாவது இருந்தா கண்டிப்பா சிஸ்டம்ல இருந்து அந்த ஆப்ஸை செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. தென் செட்டிங் ஸ்கிரீன்ல சிஸ்டம் செக்ஷன்ல அவைலபிளா இருக்கிற ஸ்டோரேஜ் என்ற ஆப்ஷன்ஸ்குள்ள ஸ்டோரேஜ் சென்ஸ் என்ற ஆப்ஷனை நீங்க ஜஸ்ட் டர்ன் ஆன் பண்ணி வைங்க. ஏன்னா இந்த ஆப்ஷனை நீங்க டர்ன் ஆன் பண்ணி வைக்கிறதால சிஸ்டம்ல டெம்பரவரியா கிரியேட் ஆகிற டெம்ப் அண்ட் குக்கீஸ் ஃபைல்ஸை 30 days ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஸ்டோரேஜ் சென்ஸ் ஆப்ஷன் டிலீட் பண்ணும். ஸோ பேசிக்காவே டெம்ப் அண்ட் குக்கீஸ் ஃபைல்ஸை சிஸ்டம்ல இருந்து நம்ம டிலீட் பண்றதால சி டிரைவ் உடைய ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாம சிஸ்டம் உடைய பர்ஃபார்மன்ஸையும் ஸ்லைட்டா இம்ப்ரூவ் பண்ணலாம். அதனால கண்டிப்பா ஸ்டோரேஜ் சென்ஸ் என்ற ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ணி வைங்க. ஸோ டில் நவ் இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷனை நீங்க பண்றதால நியூ லேப்டாப்ல பண்ண வேண்டிய பேசிக் செட்டிங்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ நியூ லேப்டாப்ஸ்க்கு தேவையான ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் சிஸ்டம்ல டிஃபால்ட் ப்ரௌசரான மைக்ரோசாஃப்ட் உடைய எட்ஜை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் யூஸ் பண்ற கூகுள் குரோம் ப்ரௌசரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜை நீங்க ஓப்பன் பண்ண அப்புறம் கூகுள் குரோம் டவுன்லோட்னு சர்ச் பண்ணுங்க. தென் இங்க டவுன்லோட் கூகுள் குரோம்ன்ற லிங்க் மேல ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்கிரீன்ல டவுன்லோட் குரோம்ன்ற ஆப்ஷன் மேல கிளிக் பண்றதால ஈஸியா நீங்க கூகுள் குரோம் ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் குரோம்ன்ற ஆப்ஷன் மேல கிளிக் பண்ண உடனே கூகுள் குரோம் உடைய டவுன்லோட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் ஸ்டில் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகலனா இந்த தேங்க்ஸ் ஃபார் டவுன்லோடிங்ன்ற ஸ்கிரீன்ல டவுன்லோட் குரோம் மேனுவலின்ற ஆப்ஷன் மேல ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்றதால மேனுவலா நீங்க கூகுள் குரோம் ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் ஆன கூகுள் குரோம் .exe ஃபைலை நீங்க ரன் பண்றதால ஈஸியா நீங்க உங்களுடைய சிஸ்டம்ல கூகுள் குரோம் ப்ரௌசரை ஈஸியா இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டிஃபால்ட்டாகவே WinRAR அண்ட் ஜிப் ஃபைல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆப்ஷன் இருந்தாலும் கூட மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற WinRAR ஃபைலை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ WinRAR ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதால நீங்கள் நியூ WinRAR அண்ட் ஜிப் ஃபைலை கிரியேட் பண்ணிவிட்டு கம்ப்ரஸ் பண்ண வேண்டிய ஃபைலையும் நீங்கள் ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணலாம். அதனால் உங்களுடைய ப்ரௌசரில் WinRAR டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணி இங்கே டவுன்லோடுன்ற லிங்க் மேலே கிளிக் பண்ணி டவுன்லோட் WinRARன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி WinRAR ஃபைலை டவுன்லோட் பண்ணி சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக ரொம்பவே பாப்புலரான VLC மீடியா பிளேயரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ப்ரௌசரில் ஜஸ்ட் VLC டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணி அஃபிஷியல் டவுன்லோட் ஆஃப் VLC மீடியா பிளேயர்ன்ற லிங்கை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீனில் டவுன்லோட் VLCன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஜஸ்ட் VLC exe ஃபைலில் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். டவுன்லோட் VLCன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ண அப்புறமும் VLC மீடியா பிளேயர் டவுன்லோட் ஆகலைன்னா இந்த ஸ்க்ரீனில் இஃப் நாட் கிளிக் இயர்ன்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுறதால ஈஸியாக VLC மீடியா பிளேயரை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ பேசிக்காகவே விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11ல ஹோம் எடிஷன் பர்ச்சேஸ் பண்ண யூசர் சிஸ்டம்ஸில் ஆஃபீஸ் 365 டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸ் த்ரூ ரிஜிஸ்டர் பண்ணி டைரெக்டாக நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ஆஃபீஸ் 365 உடைய வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். பட் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 ப்ரோ வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ண யூசர் சிஸ்டம்ஸில் மைக்ரோசாஃப்ட் உடைய வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் அவைலபிளாக இருக்காது. நம்ம பை பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அண்ட் மைக்ரோசாஃப்ட் உடைய வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட்டை ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணணும்னா ஐ பட்டனில் ஷோ ஆகிற அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட் உடைய வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட்டை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் உடைய ஆஃபீஸை விட ரொம்பவே லைட் வெயிட், ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ் அண்ட் ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் வேணுன்ற யூசர்ஸ் இந்த வீடியோவில் காட்டுற LibreOffice என்ற ஆல்டர்னேட்டிவ் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேரை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த LibreOffice ஓப்பன் சோர்ஸ்ன்றதால லைஃப் டைம் நியூ அப்டேட்ஸோட நீங்க ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்கிரீன்ல ஜஸ்ட் டவுன்லோட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிட்டு எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராடக்ட் கீ இல்லாமல் டைரக்டாக நீங்க இன்ஸ்டால் பண்ணி வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட்ஸை இந்த
LibreOffice through நீங்க access பண்ணலாம். and இந்த வீடியோல காட்டின settings and free software எல்லாம் நீங்க install பண்ண அப்புறம் system உடைய restore point கண்டிப்பா நீங்க create பண்ணுங்க. ஏன்னா till now இந்த வீடியோல காட்டின basic setting and software நம்ம install பண்ண அப்புறம் நீங்க restore point create பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான softwares and games install பண்றதால நீங்க install பண்ற softwares and games ஆல system ஏதாவது misbehave பண்ணா ஈஸியா நம்ம இந்த restore point யூஸ் பண்ணி system நம்ம restore பண்ணிக்கலாம். சோ இந்த system உடைய property screenல டிஃபால்ட்டாவே system உடைய restore point protection ஆஃப் தான் இருக்கும். அதனால இங்க just configureன்ற ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிட்டு இங்க turn on system protection என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு max usage என்ற ஆப்ஷன்ல minimum 2% செலக்ட் பண்ணிட்டு apply okay நீங்க பண்றதால system உடைய restore point நீங்க enable பண்ணலாம். then create என்ற ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணி restore point கிரியேட் பண்ணுங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோல காட்டின basic settings optimizations and free software எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்ற வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் and clickbox தமிழ்ல அப்லோட் பண்ற நியூ டெக் வீடியோஸை நீங்க ஃபியூச்சர்ல பார்க்கணும்னாலும் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்க. and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் பண்ணுங்க. Thank you.